सृष्टि मूलम मनदिल खुशी निरयवे எண்ணத்தோடு எண்ணமாக நிறைந்து நிற்கிறார் கிடைத்தது சிருஷ்டி மூல மனதில் குஷி நிறையவே சொர்க்கத்தை கையில் அள்ளி தருகிறார் வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே பாபா நம்மோடு கூட வாழ்கிறார் வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே மனதில் நோய் அகன்றது உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது மனதில் நோய் அகன்றது உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது நாள் முழுவதும் ஆனந்தமே வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே பாபா நம்மோடு கூட வாழ்கிறார் வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति
जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. வாணி தேதி 11/6/2025. சிவபாபா நினைவிருக்கின்றதா? बाप-दादा मधुबन काले मुरली। मीठी बच्चे, अभी तुम्हें बेहद की पवित्रता को धारण करना है. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். बेहद की पवित्रता अर्थात एक बाप की सिवाय और कोई याद न आई. எல்லையற்ற தூய்மை என்றாலே அர்த்தம், ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் நினைவுக்கு வரவே கூடாது. சதத்தை என்ன சொல்லப்படுது? எல்லைக்கு அப்பாற்பட்ட பவித்திரத்தா. ஸோ நம்ம படிக்கக்கூடிய படிப்பு கூட எப்பேற்பட்டது? எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு. அப்போது நம்முடைய தாரணையும் என்னவாக இருக்க வேண்டும்? எல்லையற்றதாக இருக்க வேண்டும். அதில் பாபா இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார், எல்லையற்ற தூய்மைனா என்ன. கேள்வி கேட்குறாங்க பாபா, बाप से वर्षा लेने के पहले का पुरुषार्थ और उसकी बाद की स्थिति में क्या अंदर होता है? பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய புருஷார்த்தத்திற்கும் அதன் பிறகு இருக்கக்கூடிய ஸ்திதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? बदल, जब तुम वापसी वर्षा लेती हो, देखे सब संबंध को छोड़ एक बाप को याद करने का पुरुषार्थ करते हो. எப்போ குழந்தைகள் நீங்கள் பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கு முயற்சி செய்கின்றீர்களோ, அப்போது என்ன முயற்சி பண்ணுறீங்க? அந்த ஆஸ்தியை பெறுவதற்கு தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தத்தை விட்டுட்டு ஒரு பாபாவை நினைப்பதற்கான முயற்சி செய்கிறீர்கள். और जब वर्षा मिल जाता है तो बाप को ही बोल जाते हो. அந்த ஆஸ்தி கிடைத்த பிறகு பாபாவையே மறந்து போய் விடுகிறீர்கள். सत्युगத்தில் பாபா நினைவு இருக்காது இல்லையா? अभी वर्षा लेना है, इसलिए कोई से भी नया संबंध नहीं जोड़ना है. இப்பொழுது நீங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். எனவே எந்த விதமான ஒரு புது சம்பந்தத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம், ஒரு புது சம்பந்தத்தை இணைத்து கொள்ள வேண்டாம். நெய்த்து பூல்னமே முசிபத்தோகி, புது புது சம்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகி இருந்ததென்றால் அதை மறப்பது உங்களுக்கு கஷ்டமாக ஆகிவிடும். சப் குச் பூல் ஏகுக்கு யாத் கரோ து வர்ஷா மில் ஜாயேகா. அனைத்தையுமே மறந்து ஒருவரை நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி கிடைத்துவிடும். பாடல் இன்றைக்கு வக்து ஜா ரஹா ஹே, இந்த நேரமானது கடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों पर बाप समझाते हैं, ज्ञानी और अज्ञानी किस किस को कहा जाता है. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், ஞானி என்று யாரை சொல்லப்படுகிறது, அஞ்ஞானி என்று யாரை சொல்லப்படுகிறது. இதை பற்றி பிராமணர்கள் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். ज्ञान है पढ़ाई, जिससे तुम जान गए हो हम आत्मा है, वो परमपिता परमात्मा है. ஞானம் என்பது படிப்பாகும். இந்த படிப்பு மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம், நாம் அனைவருமே ஆத்மாக்கள். அவர் யார்? परमपिता परमात्मा. तुम जब वहाँ से मधुबन में आती हो तो पहले जो अपने को आत्मा समझती हो. நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலிருந்து எப்பொழுது மதுபன் வருகின்றீர்களோ அப்பொழுது முதலில் தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்கள். நான் பாபாட்ட போகிறேன், பாபா சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற நினைவில் வரீங்க. பாபா शिव बाबा को कहते हैं. பாபா என்று யாரை சொல்லப்படுது? शिव बाबाவை சொல்லப்படுகிறது. शिव बाबा है प्रजापिता ब्रह्मा के तन में. शिव बाबा प्रजापिता ब्रह्माविன் உடலில் இருக்கின்றார். वो भी बाबा हो गया है. அப்போ பிரம்மாவும் யார்? பிரஜாபிதா பிரம்மாவும் பாபாவாக ஆகிவிடுகிறார்.
तुम घर से निकलती हो तो समझती हो हम बाप दादा के पास जाते हैं. நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது மதுபனத்திற்கு என்ன நினைக்கிறீங்க? நான் பாப் தாதா சந்திக்க போகிறேன் அப்படி நினைக்கிறீங்க. तुम चिट्ठी में भी लिखती हो பாப் தாதா. நீங்கள் கடிதம் எழுதும் போதும் பாப் தாதா என்று தான் எழுதுகிறீர்கள். शिव बाबा ब्रह्मा यार दादा. बाबा कल्प कल्प हमसे मिलते हैं. बाबा कल्पा कल्पा नम्मे संदिकिंद्रर. तो बाबा हमको बेहद का वर्षा देते हैं, बेहद पवित्र बनाए. बाबा नम्मे எல்லையற்ற தூய்மை கொண்டவர்களாக ஆக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். பவித்ரதா में हद और बेहद है. தூய்மை கடைப்பிடிப்பதிலும் கூட எல்லைக்குட்பட்ட நிலை, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை என்று இருக்கின்றது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் பாபா? எல்லையற்ற பவித்திரதாவை தாரணை செய்யணும். எல்லையற்ற தூய்மை அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு பாபா தவிர வேறு எந்த நினைவுமே, யாரோட நினைவுமே வரக்கூடாது. तुम पुरुषार्थ करती हो बेहद पवित्र सतो प्रदान बनने के लिए. நீங்கள் புருஷார்த்தம் பண்ணிட்டுருக்கிறீங்க. எதற்காக? எல்லையற்ற பவித்திரமான சதோ பிரதான நிலையை அடைவதற்காக. நம்பர்வராக இருக்கின்றீர்கள். बेहद पवित्र अर्थात सिवाय एक बेहद बाप की और कोई की याद न आई. எல்லையற்ற தூய்மை என்றாலே பாபா நினைவுபடுத்துகிற பாயிண்டில் ஒரு பாபா தவிர, எல்லையற்ற பாபா தவிர வேறு யார் நினைவும் வரக்கூடாது. ஓ பாபா பகுத் மீட்டா ஹே. இந்த பாபாவோ மிகவும் இனிமையானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவர்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, அனைவருக்கும் தந்தை. பச்சோ கோய் பச்சானா ஹே. அந்த எல்லையற்ற தந்தையை பற்றி குழந்தைகள் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். बेहद का बाप सदैव भारत में ही आते हैं. எல்லையற்ற பாபா எப்போவுமே பாரத தேசத்தில் தான் வருகின்றார். ஆக்கர் பெஹத் கா சந்நியாஸ் கராத்தே हैं. ஸோ பாபா வந்து என்ன பண்ணுறாரு? பாரத்தில் வந்து எல்லையற்ற சந்நியாசத்தை சேவிக்கிறார். சந்நியாஸ் भी मुख्य है ना, जिसको वैराग कहा जाता है. சந்நியாசம் செய்வதும் முக்கியமானதல்லவா? சந்நியாசத்தை தான் வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. பாபா முழு பழைய உலகத்தின் சீச்சி உலகத்தின் மீது வைராகியத்தை ஏற்படுத்துகிறார். பச்சே இன்சே புத்திகா யோகு ஹட்டாதோ. குழந்தைகளே, இவற்றின் மீது இருக்கக்கூடிய புத்தி தொடர்பை அகற்றிவிடுங்கள். இந்த சீச்சி உலகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன உலகம் இது? துக்கதாமம். இதுதான் நரகம். खुद भी कहते रहते हैं. பாபா மட்டுமா சொல்கிறார் இதை நரகம் அப்படின்னு? மனிதர்களே சுயம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் என்ன கூறுகிறார்கள்? சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அப்போது அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள் என்றால் இருந்தது எங்கே? நரகத்தில் தானே. अभी तुम समझती जो कहती वो भी रॉन्ग है. ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம், சொர்க்கத்துக்கு போயிட்டார் சொன்னதே தப்பு தான், அவங்க சொல்கிறது தவறு தான். பாபா சரியான விஷயத்தை நமக்கு சொர்க்கவாசி ஆகுவதற்கு கூறுகிறார். ஆனால் சும்மா அவங்க சொர்க்கவாசி ஆகிட்டார் சொல்கிறாங்களே தவிர பட் அவங்க சொர்க்கத்துக்கெல்லாம் போவதில்லை. அபிஹி புருஷார்த்து கருணா ஹோத்தாஹே. சொர்க்கம் செல்வதற்கு இப்பொழுதுதான் புருஷார்த்தம் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. स्वर्गवासी बनने के लिए सिवाय बाप के और कोई पुरुषार्थ करा न सके. சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு பாபா தவிர வேறு யாராலையும் அதற்கான ஒரு முயற்சியை செய்ய வைக்க முடியாது. இப்பொழுது நாம் 21 ஜென்மத்திற்கு ஸ்வர்கவாசியாக ஆகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மை ஸ்வர்கவாசியாக ஆக்கக்கூடியவர் யார்? பாபா. उनको कहा ही जाता है हेवनली गॉडफादर. அவரைத்தான் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. சுயம் பாபா வந்து கூறுகிறார், நான் குழந்தைகளாகி உங்களை ஃபஸ்ட்டு சாந்தி தாமத்திற்கு அழைச்சிட்டு போவேன். நான் மாலிகா இருக்கிறேன் இல்லையா? शांति धाम जाकर फिर आएंगे सुख धाम में பாட்டு பஜானே. நாம் சாந்தி தாமத்திற்கு சென்று
அதன் பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வருவோம். நாம் சாந்திதாமம் சென்ற பிறகு அனைத்து தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் சாந்திதாமத்திற்கு வந்து விடுவார்கள். புத்தியில் முழு சக்கரத்தினுடைய ஞானத்தையும் வைத்திருக்க வேண்டும். हम सब जाएंगे शांतिधाम, फिर हम ही पहले आकर बाप से वर्षा पाते हैं. சாந்திதாமம் சென்ற பிறகு அங்கிருந்து நாம் தான் ஃபஸ்ட்டு பாபாட்டிருந்து பாபாவுடைய ஆஸ்தி அடைகின்றோம். जिससे वर्षा पाना होता है, யாரிடமிருந்து நமக்கு ஆஸ்தி என்பது பெற வேண்டும் என்பது இருக்கின்றது. இவற்றை தான் ஆஸ்தி வாங்கியாகணும் அப்படின்னா அவரை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். बच्ची जानते हैं वर्षा मिल जाएगा तो फिर बाप की याद भूल जाएगी. குழந்தைகளுக்கு இது தெரியும். ஆஸ்தி கைக்கு வந்த பிறகு அப்பாவை முழுக்க முழுக்க மறந்து போய்விடுவோம். वर्षा बहुत सहज रीति मिलता है, மிக சகஜமாக நமக்கு பாபாவுடைய ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. அப்பான்னு சொன்னாலே போதும், ஆஸ்திக்கு நம்ம என்ன ஆகிடுறோம், உரிமை உடையவராயிடுறோம். பாப் சம்முக்கு கேத்தே பாபா நம் முன்னால் குழந்தைகள் முன்னால் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இனிமையான குழந்தைகளே, என்னெல்லாம் உங்களுடைய தேக சம்பந்தங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ, இன்னார் அவங்க இவங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாவற்றையுமே மறந்து போய்விடுங்கள். அனைவருமே யார் உங்களுக்கு சம்பந்தங்கள், எல்லோருமே யார் உங்களுக்கு சகோதரர்கள், ஆத்மா. இப்போ புது சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். எதுக்காக சொன்னார் பாபா புது சம்பந்தத்தை உருவாக்கிக்காதீங்கன்னு? ஆல்ரெடி இருக்கிற சம்பந்தத்தையே மறக்கிறதுக்கு முயற்சி செய்தாகணும். புதுசாக ஒரு சம்பந்தம் உருவாயிடுச்சுன்னா அதையும் சேர்ந்து மறக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? உதாரணமும் சொல்கிறார் பாபா. பச்சாவா பச்சி பைதா ஹுயி, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்ததென்றால் திருமணம் பண்ணிக்கிறீங்க. குழந்தை பிறந்ததென்றால் அப்புறம் அதை மறக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடும். நினைவு எக்ஸ்ட்ரா ஆகிடுது இல்லையா? वही हमारा माता पिता टीचर गुरु आदि सब कुछ है. ஒரு பாபா தான் நம்முடைய அப்பா, டீச்சர், குரு, எல்லாமே அவர் தான். ஏக் பாப்கி பச்சே, ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள். நமக்கு மற்றபடி மாமா சித்தப்பா என்ற சம்பந்தமெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. एक ही समय है जबकि भाई बहन का संबंधी रहता है. இந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் சகோதரன் சகோதரி என்ற ஒரு சம்பந்தமானது இருக்கின்றது. ब्रह्मा की बच्ची शिव बाबा की बच्ची भी पोत्र पोत्रियाँ भी है. நம்ம பிரம்மாவுக்கு குழந்தை, சிவ பாபாக்கும் குழந்தை. அதனால் நம்ம என்ன ஆகிடுறோம், பேரன், சிவ பாபாவுக்கு பேரன் பேத்திகள் ஆகிடுறோம். ये तो पक्का बुद्धि में याद आता है ना. இதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக புத்தியில் வருது தானே? இருக்குது, இது எல்லாமே புத்தியில் இருக்குது. ஆனால் எப்படி இருக்கிறது? நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக இருக்கின்றது. तुम बच्ची समय चैतन्य लाइट हाउस हो. குழந்தைகள் நீங்கள் இந்த நேரம்னு எதை சொல்கிறார் பாபா? சங்கம யுகத்தில் நீங்கள் சைத்தன்ய லைட் ஹவுஸாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒரு கண்ணில் முக்தி தாமம் இருக்கிறது, இன்னொரு கண்ணில் என்ன இருக்கிறது? ஜீவன் முக்தி தாம் இருக்கிறது. ஓ லைட் ஹவுஸ் ஜடு ஹோங்கே. உலகத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸோ ஜடமானது, நீங்களோ சைத்தன்யமான லைட் ஹவுஸ். துமி ஞான்கா நேத்திரம் மிலாஹே, உங்களுக்கு தான் ஞான கண்ணானது கிடைத்திருக்கின்றது. तुम ஞானவான் பன் சப்கோ ராஸ்தா திக்காத்தே ஹோ. நீங்கள் ஞானவானாக ஆகி அனைவருக்கும் வழிகாட்டுகின்றீர்கள். பாபா பி துமி படா ரஹே ஹே. பாபா உங்களுக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நாம் இருப்பது துக்கதாமம். हम अभी संगम पर हैं. துக்க உலகமே துக்கதாமமாக இருந்தாலும் நாம் இருப்பது எங்கே? சங்கம யுகத்தில். மற்ற முழு உலகமும் எங்கே இருக்கிறது? கலியுகத்தில். संगम पर बाप बच्चों के साथ बैठ बात करते हैं. சங்கமத்தில் என்ன நடக்கிறது? சங்கம யுகத்தில் தான் பாபா குழந்தைகளோடு அமர்ந்து பேசுகிறார். और बच्चे यहाँ आते हैं.
ஏன்னா குழந்தைங்கள்லாம் இங்கே பாபா சந்திக்கிறதுக்கு வராங்க. कोई लिखते हैं பாபா ஃபலானி கொல்லே ஆவே. சில குழந்தைகள் பாபாவுக்கு கடிதம் எழுதுவது உண்டு. பாபா இன்னாரை நான் அழைத்து வரட்டுமா? अच्छा है गुण उठाएगा शायद तीर लग जाए. அடுத்து என்ன சொல்கிறாங்களா? நல்ல குணமானவங்க, அவங்க நல்ல குணமானவங்க பாபா. ஒருவேளை வந்தாக்க அவங்களுக்கு ஞானங்கிற அம்பு தைக்கலாமே, அதுக்காக நான் அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு பாபாட்ட கேட்கின்றார்கள். तो बाबा को भी रहम पड़ता है, हो सकता है कल्याण हो जाए. பாபாவுக்கு அந்த மாதிரி கடிதமெல்லாம் எழுதி கேட்கும் பொழுது அவருக்கும் கருணை ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை இங்கே வருதுனால அந்த குழந்தைக்கு நன்மை கிடைக்குமோ, நன்மை அடைந்து விடட்டுமோ அப்படின்னு பாபாவுக்கும் கருணை வந்து அனுமதி கொடுத்துட்றாரு. அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துட்றாரா. तो बच्ची जानती हो ये पुरुषोत्तम संगम युग है. குழந்தைகள் நாம் அறிந்திருக்கின்றோம், இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த நேரத்தில் தான் நாம் புருஷோத்தம நிலையை அடைகின்றோம். இந்த நேரம்னு என்னெல்லாம் பாபா சொல்லியிருக்காருன்னு நோட் பண்ணிகிட்டே வாங்க. கலியுகத்தில் எல்லாருமே கீழான நிலையில் இருக்கிறாங்க. जो उत्तम पुरुष लक्ष्मी नारायण को नमन करते हैं, கீழான நிலை அடைந்த காரணத்தினால் உத்தமமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வணங்குகிறார்கள். சத்தியத்தில் யாரும் யாரையும் வணங்குவது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்காது. ये भी बाप समझाते हैं, अच्छी रीति बाप की याद में सर्विस करेंगे तो आगे चल तुमको साक्षात्कार भी होते रहेंगे. இது பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நன்றாக பாபா நினைவு செய்து சேவை செய்து கொண்டே இருந்தால் போக போக உங்களுக்கு காட்சிகளானது கிடைத்து கொண்டே இருக்கும். तुम कोई की भी பக்தி ஆதினி கர்த்தியோ, நீங்கள் எந்த பக்தி யாரையுமே நீங்கள் பக்தி செய்வதில்லை. तुमको बाप सिर्फ पढ़ाते हैं, இங்கேயும் உங்களுக்கு பாபா படிப்பிக்கிறார். முக்கியமானது என்ன இங்கே நமக்கு? படிப்பு. घर बैठे आप ही साक्षात्कार आदि होते रहते हैं. வீட்டில் இருந்தபடியே காட்சிகளெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கிறதா. பாபா வீட்டுக்கு வரல, வீட்டில் தான் இருக்காங்க, ஆனாலும் நிறைய காட்சிகள் கிடைக்கிறது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு பாபா நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு பாபாவுடைய சேவை செய்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. बहुतों को ब्रह्मा का साक्षात्कार होता है. अनेகருக்கு பிரம்மா பாபாவுடைய காட்சியும் கிடைக்கிறது. उनकी साक्षात्कार के लिए कोई पुरुषार्थ नहीं करते. பாபாவை காட்சியாக பார்க்க வேண்டும் என்று எந்த விதமான முயற்சியும் அவர்கள் செய்வது கிடையாது. बेहद का बाप इन द्वारा साक्षात्कार कराते हैं. எல்லையற்ற பாபா இவர் மூலமாக காட்சி சேவிக்கிறார். भक्ति मार्ग में जो जिसमें जैसी भावना रखते हैं उसका साक्षात्कार होता है. பக்தி மார்க்கத்தில் யார் எதன் மீது எப்படிப்பட்ட பாவனை வைத்துள்ளார்களோ அதனுடைய காட்சி என்பது அவர்களுக்கு கிடைக்கின்றது. அபி துமாரி பாவனா, இப்பொழுது உங்களோட பாவனை எப்படி இருக்கு? என்ன பாவனையில் இருக்கிறோம்? சப்சி ஊஞ்சி தி ஊஞ்ச் பாப் மே ஹே. உங்களுடைய பாவனை அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா மீது நமக்கு இருக்கிறது. तो बिहार मेहनत बाप साक्षात्कार कराते रहते हैं. பக்தியில் அவ்வளோ கடின முயற்சி செய்த பிறகு விரதம் என்ன, யாத்திரை என்ன, பூஜை என்ன, ஏகப்பட்டது அவங்க செய்ததுக்கு அப்புறமா தான் அந்த காட்சி கிடைக்குது. ஆனால் இங்கே பாபா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, குழந்தைங்க பாபா நினைவு அப்படி செய்கிறாங்க, அதற்கு பலனாக பாபா என்ன கொடுக்குறாரு? காட்சியை கொடுக்குறார். காட்சியை அவங்களுக்கு காட்டுறார் பாபா. எந்த முயற்சி இல்லாமல் பக்தி போல கஷ்டப்படாமல் நாம் சாட்சாத்காரத்தை பார்க்கின்றோம். शुरू कितना ध्यान में जाते थे. ஆரம்ப காலத்தில் எவ்வளவு பேர் ட்ரான்ஸில் போயிட்டு இருந்தாங்க. आप ही आपस में बैठ ध्यान में चले जाते थे. எந்த முயற்சி பண்ணல, அவங்களுக்குள்ளே உட்காந்து அவங்களே அப்படியே ட்ரான்ஸில் போயிடுவாங்க. கூட்டமாக உட்காந்துருப்பாங்களா, பேசிகிட்டே இருப்பாங்களா, அப்படியே கூட்டமாக பாபாட்ட ட்ரான்ஸில் போயிடுவாங்களா.
कोई பக்தி தோடி அந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்ப்பதற்கு அவர்கள் எந்த விதமான பக்தியும் செய்யவில்லை. காட்சி கிடைத்தது. பச்சி கபி பக்தி கர்த்தே கியா? குழந்தை எங்கேயாவது போய் பக்தி பண்ணுமா? ஜெसे ஏக் கேல் ஹோ கயா தா. அது ஒரு விளையாட்டு போல ஒரு நிகழ்வாக இருந்தது. சலோ வைகுண்டு சலே, ஏக் தோ கோ தேக்தே சலே ஜாத்தே தே. வாங்க வாங்க வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு பேசுவாங்களா? அப்படியே டிரான்ஸில் வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவங்க பின்னாடி அப்படியே ஒருத்தர் என்ன ஆயிட்டாங்களா? டிரான்ஸில் போக ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? டிரான்ஸில் போகிறவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க முகத்தை பார்ப்பாங்க. வைப்ரேஷன் உடனே அவங்களே என்ன பண்ணோம், ஈர்க்கும். அவங்களும் அப்படியே டிரான்ஸில் போயிடுவாங்க. जो कुछ भी पास्ट हुआ वो फिर रिपीट करेंगे. எதெல்லாம் கடந்ததோ அவை மீண்டும் ரிப்பீட் ஆகும். तुम जानती हो हम ही इस धर्म की थे. நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள். சத்தியமே पहले ये धर्म है. இந்த தர்மம்னா எந்த தர்மம்? தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். इसमें बहुत सुख है. இந்த தர்மத்தில் தான் நிறைய சுகமானது இருக்கின்றது. ஃபி தீரி தீரி கலாய்க்கம் ஓத்தி ஜாத்தி. அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சா, கலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது. ஜோ சுக்கு நயே மக்கான்மே ஹோத்தா ஹே ஓ பூரானே மே நஹி. எந்த ஒரு சுகமானது புது வீட்டில் கிடைத்ததோ அது பழசில் இருக்கிறது கிடையாது. थोड़े समय के बाद वो बाबा का कम हो जाता है. புது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த ஷோ எல்லாமே பழைய வீடாகும்போது அது எல்லாமே மாறிடுது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? சொர்க்கம் எங்கே, நரகம் எங்கே, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. तुम खुशी में रहती हो ये भी जानती बाप की याद भी पक्की ठहरेगी. நம்ம சந்தோஷத்தில் இருக்கிறோம், சொர்க்கத்தை நினச்சி சந்தோஷத்தில் இருக்கிறோம். இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். பாபாவுடைய நினைவு நமக்கு பக்காவாக மனதில் தங்கிவிடும். நாம் யார்? ஆத்மா. यही भूल जाते हैं. ஆத்மாங்கிற அந்த நினைவு தான் மறந்து தேகாபிமானத்தில் வந்துடுறாங்க குழந்தைகள். यहाँ बैठे हो तो कोशिश करके अपने को आत्मा निश्चय करो. இங்கே வந்து பாபா முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க, முரளி கேட்குறதுக்காக அந்த அமர்ந்திருக்கிறீங்க, முரளி கேட்டுட்ருக்கிறீங்க. இங்கே இருக்கிற நேரமாவது முயற்சி பண்ணி தன் ஆத்மான நிச்சயம் பண்ணுங்களே. तो बाप की याद भी रहेगी. ஆத்மான்னு ஆத்ம நினைவை நீங்கள் பக்கா பண்ணிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும்? மனசு பாபாவே நினைக்க ஆரம்பித்து விடும். பாபா நினைவு உங்களுக்கு வந்துடும். தேகத்தை நினைவில் வரும்போது என்னாகுது? தேக நினைவில் வரும்போது என்னாகுது? தேக சம்பந்தங்களோட நினைவு வருகின்றது. ஏக் லா ஹே. இது ஒரு லா. ஒரு நினைவு இன்னொரு நினைவை ஏற்படுத்திவிடும். ஆத்மா நம்ம நினைச்சோம் அப்படின்னா அடுத்து எந்த நினைவு வரும்? பரமாத்மா நினைவு தான் வரும். அதுதான் லா. தேகத்தை நினைச்சோம் அப்படின்னா தேக சம்பந்தங்கள் தான் நினைவுக்கு வரும். तुम गाते भी हो मेरा तो एक दूसरा न कोई. எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு பாடவும் செய்கின்றீர்கள். பாபா ஹம் பலிஹார் ஜாயங்கே. எனக்கு எல்லாமே நீங்கள் தான் பாபா, உங்கள்கிட்ட நாங்கள் பலியாயிடுறோம் அப்படின்னு பாடுறீங்க. वो अभी समय है एक को ही याद करना. பாடுனீங்க இல்லையா? பாடின காலம் வேற காலமாக இருந்துச்சு. இப்போது அந்த ஒருத்தரை மட்டும் நினைக்க வேண்டிய நேரம் இது. இந்த கண்களால் யாரை பார்த்தாலும் சரி ஆத்மான்னு பாருங்க. எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தன்னை ஒரு ஆத்மான்னு நினைத்து பாபாவை நினைப்பதற்கான ஒரு முயற்சி நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரீர நிர்வாகத்துக்கான வேலைகளெல்லாம் செய்யுங்க, ஆனால் கையால் காரியம் பண்ணுங்க. உள்ளத்தில் பாபா நினைவு செய்து கொண்டே இருக்கணும். ஆத்மாக்கோ அப்படி மாஷுக்கு யாத் கர்னா ஹே. நம் ஆத்மாக்கள் நம்முடைய நாயகனைத்தான் நினைவு செய்ய வேண்டும். कोई किसी की सखी से प्रीत हो जाती है तो उनकी याद ठहर जाती है. யாருக்காது?
தங்களுடைய தோழிகள் மீது ஒரு பற்று அன்பு ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த தோழியோட நினைவே தான் இருந்துகிட்ருக்கும். அந்த தோழியினுடைய நினைவு மனசில் அப்படியே நிலைத்திருக்கும். அப்புறம் அந்த நினைவை போக்குறதுக்கு ரொம்பவுமே முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பூச்தி பாபா ये क्या है, अरे तुम नाम रूप में क्यों फंसती हो? அப்போ அவங்க அந்த தோழியை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ பாபாட்ட கேட்குறாங்க, என்ன பாபா மறக்க முடியலையே பாபா இவங்க நினைவில்லா அப்படின்னு கேட்டால் பாபா என்ன சொல்லுறா, அரே குழந்தை, நீ பேரு ரூபத்தில் போய் ஏன் மாட்டிகிட்ருக்குற? एक तो तुम देह अभिमानी बनती हो, दूसरा फिर तुम्हारा कोई पास्ट का हिसाब किताब है, वो धोखा देता है. பாபா நினைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தோழி ஞாபகமாக வருது, இல்லை யார் மேலே ரொம்ப அன்பு இருக்குதோ அவங்க ஞாபகமாக வருது, பாபா நினைக்க முடிய மாட்டேங்குது. அப்போ தான் பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க குழந்தைங்க, உங்களை நினைக்க முடியலையே பாபா. என்ன சொல்கிறார் பாபா, ஒன்று நீங்கள் தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க, அதனால் உங்களுக்கு தேகதாரிகளுடைய நினைவு வருது. ரெண்டாவது, உங்களுடைய கடந்த காலத்தினுடைய கணக்கு வழக்கு பாபா நினைக்க விடாமல் அது ஏமாத்துது. பாப் कहते हैं इन आंखों से जो कुछ देखती हो उनमें बुद्धि न चाहिए. பாபா சொல்கிறார், இந்த கண்களால் என்னெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றில் உங்களுடைய புத்தி போகக்கூடாது, உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். शिव बाबा எனக்கு படிப்பிக்கிறார். ऐसे बहुत बच्ची है जो यहाँ बैठे भी बाप को कभी याद नहीं करते. அப்படி நிறைய குழந்தைங்க இருக்காங்களா பாபாவுக்கு, இங்கே தான் இருக்காங்க பாபாட்டியே, ஆனால் பாபாவை நினைக்கிறதே இல்லை. கை தூ யஹா பேட்டே பி யாதுமே நிறைய சக்தி, பாபா கிளாஸ்க்கு வராங்க அங்கேயும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. எனவே தன்னைத்தானே பாருங்க, சிவபாபாவை நான் எவ்வளவு நினைவு செய்தேன். நைத்தோ சாட்மே ரோலா படு ஜாயகா. நீங்கள் நினைவு செய்யவில்லை என்றால் உங்கள் சார்ட் எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பார்க்கணும். பகவான் कहते हैं மீठी बच्चों मुझे याद करो. பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். अपने पास நோட் करो. எவ்வளோ நினைவு செய்திருக்கேன்னு உங்கள் நோட்டில் நோட் பண்ணுங்க. ஜப் சாஹே யாத் மே பேட் ஜாவோ. எப்போல்லாம் நீங்கள் விரும்புகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நினைவில் அமர்ந்து விடுங்கள். खाना खाकर चक्कर लगाई 10-15 मिनट आकर बैठ जाओ याद में. சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் அப்படியே யோகாவில் உக்காந்துருங்க. क्योंकि यहाँ कोई கோரக் தந்தா तो है नहीं है. ஏன்னா மதுபானத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வேறு எந்த வேலை தொழில் அப்படி எந்த விஷயமும் உங்களுக்கு கிடையாது. கிளாஸ் கேட்கணும், யோகா பண்ணணும், சாப்பிடணும், அவ்வளோதானே. फिर भी जो कामकाज छोड़कर आई हो वो कोई कोई की बुद्धि में आता रहता है. என்னதான் தொழில் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே நல்ல யோகா பண்ணணும், கிளாஸ் கேட்கணும்னு வந்திருந்தாலும் கூட வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த தொழிலை விட்டுட்டு வந்தாங்களோ அதோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் புத்திக்கு வரத்தான் செய்து. இது மிகப்பெரிய லட்சியமாகும். த பாபா கேத்து அப்படி சார்ஜ் கரோ. அதனால தான் பாபா சொல்கிறார், தன்னை நீங்கள் சோதியுங்கள். ये तुम्हारा மோஸ்ட் வேல்யூபிள் டைம் है. இது உங்களுடைய மிகவும் மதிப்பான நேரமாகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணீங்க, நாளுக்கு நாள் கீழே இறங்கிட்டே தான் இருந்தீங்க. ஸ்ரீகிருஷ்ண கா தீதார் ஹுவா बहुत खुशी हो जाती है. ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி கூட உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். காட்சி கிடைச்ச உடனே என்ன ஆகிடுது, சந்தோஷமாயிடுது. பாபா என்ன சொல்கிறாரு, காட்சி கிடைச்சது, குஷி கிடைச்சது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அது மூலமாக கிடைப்பதில்லை. பாபா கா வர்ஷா தோ ஏக் ஹி பார் மில்தா ஹே. பாபாவிடம் இருந்த ஆஸ்தியானது ஒரே ஒரு முறை தான் கிடைக்கிறது. எனவே இப்போ பாபா என்ன சொல்கிறார், என்னோட நினைவில் இருங்க. என்னாகும், உங்களுடைய ஜென்மத்தினுடைய பாவம் அழிந்து போய்விடும். स्वर्ग का पासपोर्ट उन्हीं बच्चों को मिलता है. ஸ்வர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்போர்ட் வேணும் இல்லையா?
யார் நினைவிலிருந்து பாவங்கள் எல்லாம் அழித்து கர்மாதீத்த நிலை அடைகின்றார்களோ அவர்களுக்குத்தான் ஸ்வர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட் கிடைக்கின்றது. நெய்த்து போஸ் சஜா காணி படகி, நினைவு செய்யவில்லை என்றால் அதிக தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். बाबा और भी राय देते हैं, अपनी ताज व तख्त का फोटो अपनी पैकेट में रख दो, याद रहेगी. நினைவு செய்வதற்கு சில வழிமுறைகளையும் பாபா கூறுகிறார். உங்களுடைய கிரீடம் வைத்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நான் இவங்களை போல் ஆயிட்டுருக்கிறேன். அந்த நினைவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். जितना देखेंगे उतना याद करेंगे, फिर उसमें मोह लग जाएगा. हम ये बन रहे हैं. எவ்வளோ நீங்கள் பார்ப்பீர்களோ அவ்வளோ உங்களுக்கு நினைவு இருந்துகிட்ருக்கோம். அப்புறம் அது மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும், மறக்கவே முடியாது. நாம் நரனிலிருந்து நாராயணராக, நாரியிலிருந்து நான் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆயிட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்க அந்த சித்திரத்தை பார்க்க உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அடுத்து என்ன வரும்? சிவபாபாவோட நினைவு வரும். ஏன்னா நம்மை அவர்களை போல் ஆக்குறது யார்? பாபா தானே. அப்போ சிவபாபாவுடைய நினைவும் வரும். இவர்களை பார்த்தால் பாபாவுடைய நினைவு வரும். இவை அனைத்தும் முயற்சி செய்வதற்கான யுக்திகளாகும். कोई से भी तुम पूछो सत्यनारायण की कथा सुनने से क्या होता है. हमारा बाबा हमको सत्यनारायण की कथा सुना रहे हैं. யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்க, சத்யநாராயண கதை கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. கதை சொல்லுவாங்க, ஆனால் அதனால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. நம்முடைய பாபா நம்மை சத்யநாராயண ஆக்குவதற்கான கதையை கூறிட்டுருக்கிறார். பாபா மட்டும்தான் சத்யநாராயண கதை சொல்கிறாரு. கெசி சராஷி ஜனமலியே, நாம் எவ்வாறு 84 பிறப்புகளை எடுத்திருக்கிறோம். ஓபி கிசாப்தோ சாகியேனா, அந்த கணக்கும் வேணும் இல்லையா. சப்தோ சராஷி ஜனம் நைலேங்கே, அனைவரும் 84 பிறப்புகளை எடுக்க மாட்டார்கள். உலகத்தினருக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ऐसी मुख से सिर्फ कह देते इसको कहा जाता है ये तुम्हारा प्रैक्टिकल है. அவங்க சும்மா வாயில் சொல்கிறாங்களா கதை. நம்முடைய எல்லாமே ப்ராக்டிக்கல். अभी जो हो रहा है उनको फिर भक्ति मार्ग भी पुस्तक आदि बनेंगे. இப்போ என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ சங்கமேகத்தில், இவைதான் பிற்பாடு பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களாக எழுதப்படுகிறது. நீங்கள் சுதர்ஷன சக்கரதாரியாக ஆகி விஷ்ணுபுரிக்கு வருகின்றீர்கள். ஏஹே நய் பாத், இதுதான் புது விஷயமாகும். ராவன் ராஜ்ய ஜூட்டு கண்டு ஃபீர் சச்சுகண்ட் ராம ராஜ்யமே போகா. ராவண ராஜ்யம் என்பது பொய்யான கண்டமாகும். சத்தியமான கண்டமானது ராமராஜ்யத்தில் தான் இருக்கும். சித்திரமே படா கிளியர் ஹே, எப்போ எந்த ராஜ்யம் இருக்கும் என்பதெல்லாம் சித்திரத்தில் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, இது பழைய உலகத்தினுடைய இறுதி நேரம். 5000 வருடத்துக்கு முதலிலும் விநாசம் என்பது நடைபெற்றது. साइंसदान जो भी है उनको ख्याल में आता है कि हमको कोई प्रेरक है, हम सब करते रहते हैं. விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்களா, எங்களுக்கு மேலே ஒரு தூண்டுதல் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த தூண்டுதலால் தான் நாங்கள் எல்லாமே செய்துகிட்டே இருக்கிறோம். समझते भी हम ये करेंगे तो इनसे सब खत्म हो जाएंगे. ஒன்று எல்லாம் தயாரிக்கிறாங்க, ஏவுகணை எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதில் தயாரிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதான், நம்மளாம் இதெல்லாம் பண்ணலை, நமக்கு இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்குறது, ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்குது இந்த தூண்டுதலை, அதனால் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. இதுவும் இங்கே புரிஞ்சிட்ருக்காங்க. நாம் என்ன செய்கிறோமோ இது கண்டிப்பாக எல்லாரையுமே அழித்து விடக்கூடியது அப்படிங்கிறதையும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு அவங்களால செய்யாமல் இருக்க முடியாது, அந்தளவுக்கு அடிமையாயிட்டாங்க. समझती घर बैठे एक बाम छोड़ेंगे,
तो ख़त्म कर देंगे. அவங்களுக்கே தெரியுமா, வீட்டில் இருந்தபடியே ஒரு பாம் வீசினாலே போதும், இருந்த இடத்துல இருந்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏரோப்ளேன் பெட்ரோல் आदि की भी दरकार नहीं रहेगी. அந்த குண்டுகளை வீசுவதற்கு ஏரோப்ளேனோ பெட்ரோலோ எதுவுமே அவசியப்படாது. வினாஷ் तो जरूर होना ही है. வினாசம் என்பது கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். நெய் துனியா சத்தியுகத்தா, புது உலகம் சத்தியுகமாக இருந்தது. கிரைஸ்ட் சி 3000 வருஷ பहले स्वर्ग था. கிரைஸ்ட் கிமு 3000 ஆண்டுக்கு முன்பு ஸ்வர்க்கமானது இருந்தது. இப்போ ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. ये ड्रामा चलता रहता है कल्प पहले मुफाफिक. இந்த ட்ராமாவானது கல்பத்துக்கு முன்னால் எப்படி நடைபெற்றதோ அதே போல் இந்த ட்ராமா நடந்து கொண்டிருக்கிறது. ட்ராமா ஜரூர் புருஷார்த் கராயகா. ட்ராமாவும் அவசியம் உங்களை முயற்சி செய்ய வைக்கும். ऐसे भी नहीं है जो ड्रामा में होगा सो होगा. அப்படி நீங்கள் இருந்து விடக்கூடாது. ட்ராமாவில் இருந்தால் நடக்கட்டும் அப்படின்னும் இருந்து விடக்கூடாது. பூச்தே हैं புருஷார்த் படா யா பிராலப்த் படி. கேட்கின்றார்கள், முயற்சி பெரியதா அல்லது பிராலப்த் பலன் பெரியதா? புருஷார்த் படா क्योंकि புருஷார்த் की பிராலப்த் बनेगी. இதற்கு இந்த கேள்விக்கு பதில் என்ன? எது பெருசு? முயற்சி தான் பெரியது. ஏனென்றால் முயற்சி செய்தால்தான் அதற்கான பலன் பிராலப்தம் என்பது கிடைக்கும். முயற்சி இல்லாமல் கபி கோய் ரெனசக்கு யாரும் முயற்சி பண்ணாமல் யாரும் இருக்கவே முடியாது. நீங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறீங்க இல்லையா? இங்கிருந்தெல்லாம் குழந்தைகள் வராங்க. எதுக்கு வராங்க? இங்கே முயற்சி பண்ணுறதுக்கு அதானே வராங்க. கேத்தே பாபா ஹம் போல் ஜாத்தே ஹேன். குழந்தைகள் சொல்கிறாங்களா, பாபா நாங்கள் மறந்து போயிடுறோம். அரே शिव बाबा तुमको कहते मुझे याद करो. किसको कहा? मुझ आत्मा को कहा. அரே குழந்தைகளே, சிவ் பாபா உங்களுக்கு சொல்கிறாரு என்ன நினைவு செய்யுங்கன்னு. யாருக்கு சொன்னார் அதை பாபா? என்னோட ஆத்மாவுக்கு சொன்னாருன்னு உங்களுக்கு தோணணும். நம்ம ஆத்மாக்களோட தான் பாபா பேசிகிட்ருக்கிறார். शिव बाबा दान पतित पावनन. ये आत्मा भी उनसे सुनती है. இவருடைய ஆத்மாவும், யாருடைய ஆத்மா? பிரம்மா பாபாவுடைய ஆத்மாவும் அவர் கூறுவதை தான் கேட்கின்றது. तो बच्चों को ये पक्का निश्चय रहना चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு பக்காவாக இந்த நிச்சயமானது இருக்க வேண்டும். எல்லையற்ற பாபா நம்மை விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆக்குகிறார். वही ऊंची थी ऊंचे प्यारे थी प्यारा बाप. அவர் எப்பேற்பட்டவர்? உயர்ந்ததிலும் உயர்ந்த அன்பிலும் அன்பான தந்தை. பக்தி மார்க்கத்தில் நம்ம அவரை தான் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போ நம்முடைய புத்தியில் இருக்கிறது நம்ம எல்லாருமே வாபஸ் வீடு திரும்பி விடுவோம். விசார் கரோ, யோசிச்சு பாருங்கள். எல்லா ஆத்மாக்களும் வீட்டுக்கு போயிடும். அப்புறம் அங்கே ஆத்மா போய் வரிசை பிரகாரமாக அதனுடைய இடத்தில் அமர்ந்து கொள்ளும். ஆத்மா சின்ன புள்ளி, ஆனால் நம்பர் வாரா போய் உட்காரும் அதோட இடத்துல. நம்பர் வாரா பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு வரும். ஏஹே ருத்ரமாலா. இங்கே ருத்ரமாலையானது தயாராகி கொண்டிருக்கிறது. बाप कहते इतनी करोड़ आत्मों की मेरी माला है. பாபா சொல்கிறார், இவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அனைவருமே என்னுடைய மாலையைச் சேர்ந்தவர்கள். பெரிய மாலை. பாபா ஒரு புள்ளி நடுவில் இருக்கார், அதை சுற்றி எல்லாருமே மணிகளாக கோர்க்கப்படுகிறார்கள். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ட்ராமா. எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவமெல்லாம் அழிந்துவிடும். நீங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடலாம். இந்த செய்தியை சொல்லுங்கள். இதற்குத்தான் முயற்சி தேவைப்படுகிறது. எல்லோருக்குமே வழிகாட்டணும். இது உங்களுடைய கடமை. வழிகாட்ட வேண்டியது உங்களுடைய கடமை.
நீங்கள் எந்த தேகதாரியிடையும் நீங்கள் மாட்ட விடுறதில்ல, பாபாட்ட தான் எல்லாருடைய கனெக்ஷனை கொண்டு போகிறீங்க. பாப் டைரக்ஷன் தேத்தே தோ சுக்கர்னா படேகா. பாபா என்ன ஒரு கட்டளை இடுகிறாரோ அந்த கட்டளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? பூச்னிக்கு கே பாத்து, கேட்குற விஷயமா இது? அதெல்லாம் கிடையாது. செய்யலாமா வேண்டாமா, செய்யட்டுமா பாபா, அப்படி இல்லை. அவர் கட்டளை இட்டாலே அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். எல்லாருக்கும் வழிகாட்டணும்னு சொல்லிட்டாரா? ஓகே பாபா வழிகாட்டணும். कैसे भी करके याद जरूर करो. इसमें பாபா क्या कृपा करेंगे. எப்படியாவது முயற்சி பண்ணி பாபா நினைங்க. பாபா மறந்து போயிடுது, நினைவு வரமாட்டேங்குது, அப்படி லூஸாக விட்டுறாதீங்க. அலர்ட் ஆகிடுங்க, அட்டென்ஷன் கொடுங்க. எதுக்கு? பாபா நினைக்கிறதுக்கு. பாபா எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படியாவது என்னமாவது செஞ்சு என்ன பண்ணுங்க, பாபாவை அவசியம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் நினைக்கலன்னா அவர் என்னத்தை கருணை காட்ட முடியும்? கருணை எப்படி காட்ட முடியும்? அவர் நீங்கள் நினைக்கிறதுக்கு கருணை காட்ட முடியுமா? அவர் யாது தும்கோ கர்னா ஹே, வருஷா தும்கோ லேனா ஹே. நினைவு நீங்கள் தான் பண்ணணும், ஆஸ்தி நீங்கள் தான் வாங்கணும். பாபா சொர்க்கத்தினுடைய படைப்பாளர். அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி நமக்கு அவரிடமிருந்து கிடைக்கின்றது. இந்த பழைய மரம், இந்த உலகமானது பழைய மரம், பழசாயிடுச்சு. இந்த பழசு மேலே தான் வைராகியத்தை கொண்டு வரும். யோசிச்சு பாருங்க. கடையூகிகளுடையது எல்லைக்குட்பட்ட வைராகியமாகும். அவர்கள் எல்லையற்ற வைராகியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. बेहद की वैराग्य वाले फिर हद को कैसे सीख लाएंगे. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் கொண்டவர்கள் எல்லைக்குட்பட்டவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? अब बाप कहते हैं சிக்கலத்தை பச்சே. இல்லை, இப்போ பாபா கூறுகிறார், தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, தும்பி கேத்தி ஹோ கித்தனா சிக்கலத்தா பாப் ஹே. எவ்வளோ அன்பான பாபா, தேடி கண்டெடுக்கப்பட்ட பாபா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. 63 ஜென்மமாக பாபா நினச்சிருக்கிறோம். கணக்கு வச்சுருக்காரு பாருங்க பாபா. இப்போது எவ்வளோ நினச்சிங்கன்னு எழுத சொல்கிறாரு, நம்மளை எழுத சொல்கிறார். எவ்வளோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நினைவு, பாபா நினைவு இருந்தது வந்தது, இதெல்லாம் சாட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவர்கிட்ட என்ன கணக்கு இருக்குது? 63 ஜென்மமாக அவரை நாம் நினைத்திருக்கிறோம். பஸ் இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியே அந்த ஒரு பாபாவையே நினைவு செய்து கொண்டே இருங்கள். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. स्वर्ग में जाने का पासपोर्ट लेने के लिए बाप की याद से अपने विक्रमों को विनाश कर कर्मातीत अवस्था बनानी है. ஸ்வர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட்டை பெறுவதற்கு பாபாவுடைய நினைவு மூலமாக தன்னுடைய எல்லா பாவ கர்மங்களையும் அழித்துவிட்டு கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டும். தண்டனை பெறுவதிலிருந்து தப்பிப்பதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், ஞானவானாக ஆகி அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். சைத்தன்யமான லைட் ஹவுஸாக ஆக வேண்டும். ஒரு கண்ணில் சாந்திதாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். இந்த துக்கதாமத்தையே மறந்து போய்விட வேண்டும். वरदानम. हर आत्मा को ऊंच उठाने की भावना से रिकॉर्ड देने वाले शुभ चिंतक भव. ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்ந்தவர்களாக உயர்த்தி கொண்டு போகணும். ஒவ்வொரு ஆத்மாவை உயர்த்த வேண்டும் என்ற பாவனை மூலமாக மரியாதை கொடுக்கக்கூடிய சுப சிந்தனையாளராக ஆகுங்கள். हर आत्मा की प्रीत श्रेष्ठ भावना अर्थात
ऊंच उठाने की व आगे बढ़ाने की भावना रखना अर्थात शुभ चिंतक बनना है. தெளிவாக சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொரு ஆத்மா மேலே நீங்கள் சிரேஷ்ட பாவனை வைக்கிறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? அவங்கள உயர்வாக்கணும் அப்படிங்கிற பாவனை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்கள முன்னேற்றணும் அப்படிங்கிற பாவனை வைக்கிறீங்கன்னா அர்த்தம் என்ன? அதுதான் சுப சிந்தனை பண்ணுறதுன்னு அர்த்தம். अपनी शुभ वृत्ति से शुभ चिंतक स्थिति से अन्य के अवगुणों को भी परिवर्तन करना. உங்களுடைய சுபமான விருத்தி மூலமா, சுப சிந்தனையினுடைய ஸ்திதி மூலமா, விருத்தி மூலமா அடுத்து என்ன சொல்றார் பாபா? சுப சிந்தனையினுடைய ஸ்திதி மூலமா மற்ற ஆத்மாக்களுடைய அவகுணத்தை பரிவர்த்தன் செய்ய வேண்டும். किसी की भी कमज़ोरी व अवगुण को अपनी कमज़ोरी समझ वर्णन करने के बजाय व फैलाने के बजाय समाना, परिवर्तन करना, ये है रिगार्ड. ஒவ்வொரு ஆத்மா மேலே மரியாதை இருக்கான்னு நம்ம இந்த வரதானத்தை வச்சு என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். நான்லாம் நிறைய மரியாதை வச்சுருக்கேன், நல்ல மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உள்ளார்ந்த சோதனை நம்ம செய்து பார்க்கணும். அழகாக சொல்கிறாங்க பாபா. பிறருடைய பலகீனத்தையோ பிறருடைய அவகுணத்தையோ தன்னுடைய பலகீனமாக நினைத்து கொண்டு அதை வர்ணிப்பதற்கு பதிலாக, மேலும் அதை பரப்புவதற்கு பதிலாக தனக்குள் கரைத்து கொண்டு விட வேண்டும். அவர்களை பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை. அவ்வளோ மரியாதை இருக்கா பாருங்கள். बड़ी बात को छोटा बनाना, दिल शिकस्त को शक्तिवान बनाना, उनके संग के रंग में नहीं आना, सदा उन्हें भी उमंग उत्साह में लाना, ये है रिगार्ड. அடுத்து மரியாதைனா என்னென்னு இன்னும் கொஞ்சம் அடுத்த பாயிண்ட் சொல்கிறார் பாபா. பெரிய விஷயத்தை சின்ன விஷயமாக்கணும், மனசோர்வு அடைந்தவர்களை சக்தி நிறைந்தவர்களாக ஆக்கணும், அவர்களுடைய சங்கோட ரங்கில் வராமல் இருக்கணும், சதா அவர்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொண்டு ஏற்படுத்தணும். இதுதான் மரியாதை வைத்திருப்பதாகும். இப்படி மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள்தான் சுப சிந்தனை ஆளர்கள் ஆவார். ஸ்லோகன். त्याग का भाग्य समाप्त करने वाला पुराना स्वभाव संस्कार है, इसलिए इसका भी त्याग करो. தியாகத்தினுடைய பாக்கியத்தை அழித்து விடக்கூடியது எது? தியாகம் பண்ணி நிறைய பாக்கியத்தை உருவாக்கி வச்சுருப்போம். ஆனால் அந்த பாக்கியத்தையும் அழித்து விடக்கூடியது எதுவா? இன்னும் அந்த பாக்கியத்தை அதிகப்படுத்திட்டே போகணும் இல்லையா? அழித்து விடக்கூடியது பழைய சுபாவ சமஸ்காரம். எனவே இவற்றையும் தியாகம் செய்து விடுங்கள். அவ்விக்த சமிகை. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். अंतर्मुखियाह आहंगल. जैसे ब्रह्मा बाप एकांत प्रिय होने के कारण सदा अंतर्मुखी रहे, मैं आत्मा हूँ ये पाठ पक्का किया. இப்படி பிரம்மா பாபா ஏகாந்த பிரியராக இருந்த காரணத்தினால, தனிமையில் இருந்த காரணத்தினால சதா அவர் அந்தர்முக்கியாக இருந்தார். நான் ஆத்மாவாக இருக்கிறேன், நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த பாடத்தை தான் பிரம்மா பாபா பக்கா செய்தார். இந்த பாடத்தை பக்கா செய்த காரணத்தினால் அவரிடம் சதா சாந்தியும் சுகக்கடலிலும் மூழ்கி இருந்தார். अन्य आत्मा को भी अपनी शुद्ध संकल्प वाइब्रेशन द्वारा, वृत्ति और बोल द्वारा, संपर्क द्वारा शांति व सुख की अनुभूति कराते रहे. மற்ற ஆத்மாக்களையும் கூட பிரம்மா பாபா தன்னுடைய சுத்தமான எண்ணத்தினாலேயும் வைப்ரேஷன் மூலமாகவும், விருத்தி மூலமாகவும், வார்த்தை மூலமாகவும், தொடர்பு மூலமாகவும் அமைதியினுடைய சுகத்தினுடைய அனுபவத்தை பிரம்மா பாபா ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். அதே போல பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அதனால் பிரம்மா பாபா பின்பற்றுவதில்
நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயம் எது? பிரம்மா பாபா நான் ஆத்மாங்கிற பாடத்தை ஃபஸ்ட்டு பக்கா பண்ணார். அது பக்கா பண்ணாலே மற்றதெல்லாம் தானாக வந்துடும். நல்லது. மம்மாவினுடைய விசேஷ குணம் மற்றும் சக்தியை பற்றி பார்ப்போம். மம்மா சம்பூர்ண நிச்சயத்தினுடைய குணத்தின் மூலமாக சதா கவலையற்ற ஸ்தித்தில் நிலைத்திருப்பதற்கான சக்தி. என்ன சொல்ல வராங்க மம்மாவுடைய பாயிண்டில்? எங்கே சம்பூர்ண நிச்சயம் இருக்குமோ அங்கே கவலையற்ற மனோநிலை என்பது கண்டிப்பாக இருக்கும். பாபாவுடைய ஒவ்வொரு மகா வாக்கியத்தின் மீது மம்மாவிற்கு துண்டிக்கப்பட முடியாத சம்பூர்ணமான நிச்சயமானது இருந்தது. நிச்சயம்னா என்ன? நம்பிக்கை. பாபா ஒருவேளை பகல இரவு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மம்மா அதை பற்றி கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா மம்மாவுக்கு நம்பிக்கையானது இருந்தது. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ரகசியமானது இருக்கின்றது. அது நன்மை தரக்கூடியது என்பதை மம்மா புரிந்திருந்தார்கள். அதனால் அதில் பாபா சொல்லப்பட்டதில் ஒரு பொழுதும் அக்கல்யாண் என்பது ஏற்படவே முடியாது. கல்யாணம் தான் இருக்குது, நன்மை தான் இருக்கிறது, அதில் எந்த விதமான தீமை என்பது ஏற்பட முடியாது என்ற ஒரு நம்பிக்கை மம்மாவிற்கு இருந்தது. எனவே மம்மா சதா கவலையற்ற நிலையில் இருந்தார்கள். எந்த விஷயத்தை பற்றிய கவலை மம்மாவினுடைய முகத்தில் வெளிப்படவில்லை. எப்பொழுது நாம் அனைவரும் கூட தன் மீது நம்பிக்கை, பாபா மீது நம்பிக்கை, அவருடைய நடிப்பின் மீது பாபா வந்திருக்கார் இல்லையா, அவருடைய நடிப்பின் மீது நம்பிக்கை, நம்முடைய ட்ராமாவில் இருக்கக்கூடிய நம்முடைய நடிப்பின் மீது சம்பூர்ணமான நிச்சயமானது இருக்கிறது என்றால் சதா நம்ம எப்படி இருக்கலாம்? கவலையற்றவர்களாக இருந்து விடலாம், ஆகிவிடலாம். ஆக மம்மாவுக்கு எப்படி ஒரு நிச்சயம் இருந்தது. அதனால் மம்மா எப்போதுமே உறுதி உடையவர்களாகவும் இருந்தார்கள். சந்தேகம் வர இடத்துல என்னாகும்? மனசு கூட பலகீனமாக இருக்கும். நிச்சயம் இருக்கிற இடத்துல மனம் கூட பலம் கொண்டதாக இருக்கும். நிச்சயத்தினுடைய பலம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி யோகத்து மூலமாக பலம் கிடைக்கிறது, அதுபோல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் நமக்கு என்ன பண்ணும்? பலத்தை கொடுக்கும். அந்த பலமே நம்மை பலசாலியாக ஆக்கிவிடும். ஆக இன்றைக்கு மம்மாவினுடைய இந்த விசேஷ குணத்தை கடைப்பிடித்து கவலையற்ற மனோநிலை நாம் அடைவோம். ஓம் சாந்தி. பிரிந்து கிடந்தோ
யார் சரி யார் தப்புன்னு எடை போடுறதுக்காக நான் இங்கே இல்லை. அமைதியோடையும் மகிழ்ச்சியோடையும் வாழ்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். I'm not here to judge who is right and who is wrong. I'm here to live in peace and happiness.